வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கைருசி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கீரை மசியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், ரெசிபிக்குள்ளே போகலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பண்ணை கீரைக்கு உண்டான நன்மைகள் எல்லாம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். குடல் புண்ணு இருந்துச்சுன்னா அதை ஆற்றும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாக்கும். தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பண்ணைக்கீரையை ஃபார்ம் லெட்யூஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 2 கட்டு அளவுக்கு எடுத்திருக்கேன் இன்றைக்கி. தேவையான அளவு ஆயில் எடுத்திருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5, காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன். 2 தக்காளி, புளி தேவையான அளவு. ஒரு பெரிய கடாய் வச்சு அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. எண்ணெய் நல்லா காய்ந்ததும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் கடுகோட காரம் நல்லா கீரை மசியலில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம காய்ந்த மிளகாய் போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் ஒரு 8லேருந்து 10 எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ பூண்டு எடுத்துக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயமும் இப்போவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினா போதும். இதை நம்ம கடைசியில் கடைய போகிறோம், அதனால் பெரிய பெரிய பீஸாகவே நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். பண்ணைக்கீரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹீமோக்ளோபினோட லெவல் கூட இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி வெங்காயம் 2 சேர்ந்து நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தக்காளி ஒரு அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரையிலேருந்தே தண்ணி வரும், அதனால் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்லோவாக குறைஞ்சிடும் கீரை. நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுடுங்க போதும். கலரிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும் கீரை நல்லா வெந்து குறையிறதுக்கு. ஹீமோக்ளோபினோட லெவல் நிறைய இன்க்ரீஸ் பண்ணும் கீரை சாப்பிட்றதால. கால்சியம், ஐரன் பெனிஃபிட்ஸ் கூட நிறைய இருக்குது பண்ணைக்கீரையில். அது மட்டும் இல்லை, இம்யூனிட்டி பவர் கூட இன்க்ரீஸ் பண்ணணுன்னு படித்தேன் நான். ஸோ நீங்கள் கீரை வாரத்தில் ஒரு வாட்டி சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. குழந்தைங்க இருந்தாங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு வாட்டி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, சாப்பிடுவாங்க. பாருங்கள், கீரை ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ கீரை நல்லா வதங்கணும். கீரையிலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். நான் இன்றைக்கி பருப்பு சட்டியை வச்சு கடைய போகிறேன், அதனால் இந்த மாதிரி வாணலியில் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பருப்பு சட்டி அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் குக்கரில் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் மூடி போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் வச்சிட்டிங்கன்னா நல்லா அழகாக சும்மா மத்து வச்சு கடைஞ்சாலே போதும், கடைஞ்சிடும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது
பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். கீரை விட்டு இருக்கிற தண்ணி எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆனதும் நம்ம கடைஞ்சிக்கலாம். பூண்டு எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ கடைஞ்சிடலாம். நான் பருப்பு சட்டியில் போட்டு இப்போ கடைய போகிறேன். தேவையான அளவு உப்பு இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். நான் உங்கள்கிட்ட பருப்பு சட்டி இல்லைன்னா கவலைப்படாதீங்க. நார்மலாக சாம்பார் பண்ணும்போது எப்படி குக்கரில் 5 to 6 விசில்ஸ் வச்சு கடையிறீங்க, அந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம். நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். இந்த ஸ்டேஜில் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். நான் அதையும் இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஆல்ரெடி தாளிச்சிட்டோம், அதனால் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ புளியை இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க வைக்க போகிறோம். அவ்வளோதான். பருப்பு சட்டியிலேருந்து வாணலிக்கு மாற்றிட்டேன். உப்பு தண்ணி கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வந்தால் போதும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கைஸ். இதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் காலையிலையும் மத்தியானமுமே செஞ்சு சாப்பிட்டுடுங்க. நைட் வேண்டாம், டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு கீரை மசியல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கைஸ் இந்த ரெசிப்பியில். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷன், அடுத்தடுத்து வீடியோஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.